இந்தியாவில் சட்டமன்ற மேலவையின் பெயர் என்ன? ஏ. விதான சபை விதான் சபா. பி. விதான பரிஷத்துகள் விதான் பரிஷத்ஸ். சி. ராஜ்ய சபை ராஜ்ய சபா. டி. லோக் சபை லோக் சபா. சரியான பதில் பி. விதான பரிஷத்துகள் விதான் பரிஷத்ஸ். இந்தியாவில் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் மேலவையானது விதான பரிஷத் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நிரந்தர அவையாகும். இதன் உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேசிய மாணவர் படையின் தன்மை என்ன? ஏ. ஒரு கட்டாய ஆட்சேர்ப்பு திட்டம். பி. ஒரு தொழில்முறை இராணுவ கிளை. சி. ஒரு தன்னார்வ அமைப்பு. டி. ஒரு தனியார் பாதுகாப்பு நிறுவனம். சரியான பதில் சி. ஒரு தன்னார்வ அமைப்பு. சரியான விடை சி. சோகஸ்மெலி. தேசிய மாணவர் படை NCC என்பது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தாமாக முன்வந்து சேரக்கூடிய ஒரு தன்னார்வ அமைப்பாகும். இது மாணவர்களிடையே ஒழுக்கம், தலைமை பண்பு மற்றும் தேசபக்தியை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒரு முடியாட்சியில் நாட்டின் தலைவர் யார்? ஏ. பிரதமர். பி. அரசர் அல்லது அரசி. சி. நீதித்துறை. டி. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம். சரியான பதில் பி. அரசர் அல்லது அரசி. சரியான விடை பி. அரசர் அல்லது அரசி. விளக்கம்: முடியாட்சி முறையில் நாட்டின் அதிகாரம் ஒரு தனிநபரிடம், அதாவது அரசர் அல்லது அரசியிடம் இருக்கும். இந்த பதவி பொதுவாக வாரிசு அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்குள்ளேயே தொடரும். ஒரு ஜனாதிபதி முறையிலான அரசாங்கத்தில் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் நிலையான பதவிக்காலம் எவ்வளவு? ஏ. 6 ஆண்டுகள். பி. 2 ஆண்டுகள். சி. 5 ஆண்டுகள். டி. 4 ஆண்டுகள். சரியான பதில் டி. 4 ஆண்டுகள். சரியான விடை டி. சோகஸ்மெலி. அமெரிக்கா போன்ற ஜனாதிபதி முறை அரசாங்கத்தில் ஜனாதிபதி 4 ஆண்டுகள் கொண்ட ஒரு நிலையான பதவிக்காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த தவணை முடிவதற்குள் அவரை பதவியிலிருந்து நீக்குவது மிகவும் கடினமான செயல்முறையாகும். உரிமைகளும் கடமைகளும் ஒன்றுக்கொன்று என்ன என்று உரை கூறுகிறது? ஏ. ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். பி. ஒன்றுக்கொன்று பிரத்தியேகமானவை. சி. ஒன்றுக்கொன்று மாற்றக்கூடியவை. டி. எதிர்க்கும் சக்திகள். சரியான பதில் ஏ. ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. உரிமைகளும் கடமைகளும் ஒன்றையொன்று சார்ந்தவை. ஒருவரின் உரிமை என்பது மற்றொருவரின் கடமையாகும். கடமைகளைச் சரியாகச் செய்யும்போதுதான் உரிமைகளை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று சமூகவியல் கூறுகிறது. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும் அமைச்சர்கள் குழுவிற்கு யார் தலைமை தாங்குகிறார்? ஏ. சபாநாயகர் தி ஸ்பீக்கர். பி. தலைமை வழக்கறிஞர் தி அட்டோர்னி ஜெனரல். சி. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். டி. முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர். சரியான பதில் டி. முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர். 1. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16(3) இன் படி ஆளுநருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சரை தலைவராகக் கொண்ட அமைச்சரவை குழு உள்ளது. மாநில நிர்வாகத்தின் உண்மையான அதிகாரம் முதலமைச்சரிடமே உள்ளது. 2. சபாநாயகர் சட்டமன்ற கூட்டங்களை நடத்துபவர் ஆவார். சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஏ. முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர். பி. ஆளுநர் தி கவர்னர். சி. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். டி. சபாநாயகர் தி ஸ்பீக்கர். சரியான பதில் பி. ஆளுநர் தி கவர்னர். 9. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17(4) இன் படி மாநில ஆளுநருக்கு சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் அல்லது அரசியலமைப்பு சீர்குலைவு ஏற்படும் போது ஆளுநர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். மதச்சார்பின்மையை புரிந்து கொள்வதற்கான கற்றல் நோக்கங்களில் எந்த வகையான கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது? ஏ. மதக்கல்வி ரிலிஜியஸ் எஜுகேஷன். பி. தொழிற்கல்வி வொகேஷனல் எஜுகேஷன். சி. தொழில்நுட்ப கல்வி டெக்னிக்கல் எஜுகேஷன். டி. மதச்சார்பற்ற கல்வி செக்யுலர் எஜுகேஷன். சரியான பதில் டி. மதச்சார்பற்ற கல்வி செக்யுலர் எஜுகேஷன். 3. சரியான விடை டி. சோகஸ்மெலி. மதச்சார்பற்ற கல்வி என்பது அனைத்து மதங்களையும் சமமாக மதிப்பதையும்
அறிவியல் பூர்வமான சிந்தனையையும் மாணவர்களிடையே வளர்க்கிறது. இது ஒரு ஜனநாயக நாட்டில் சகிப்புத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்க அவசியமான கற்றல் நோக்கமாகும். விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆடை நகரம் குறிப்பாக இந்தியாவில் முதலீடாக குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை நிறுவனம் எது? ஏ. ஜான் கீல்ஸ், ஜான் கீல்ஸ். பி. பிராண்டெக்ஸ், பிராண்டெக்ஸ். சி. ஏம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ், ஏம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ். டி. ஹெலீஸ், ஹெலீஸ். சரியான பதில் பி. பிராண்டெக்ஸ், பிராண்டெக்ஸ். இலங்கையைச் சேர்ந்த பிராண்டெக்ஸ், பிராண்டெக்ஸ் நிறுவனம் விசாகப்பட்டினத்தில் 1000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான ஆடை நகரத்தை அப்பேரல் சிட்டி நிறுவியுள்ளது. ஆசியானுக்கு ASEAN ஒரு நிலப்பாலம் என்று விவரிக்கப்படும் நாடு எது? ஏ. இந்தியா, இந்தியா. பி. மியான்மர், மயன்மார். சி. நொய்டா, நொய்டா. டி. மாலத்தீவுகள், மால்டிவ்ஸ். சரியான பதில் பி. மியான்மர், மயன்மார். சரியான விடை பி. சோகஸ்மேலி. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியானுடன் ASEAN இந்தியா நிலவழியாக இணைவதற்கு மியான்மர் ஒரு பாலமாகச் செயல்படுகிறது. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி வெற்றி பெற மியான்மர் மிக முக்கியமானது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஆகியவை எந்த வகை ஊடகத்திற்கு எடுத்துக்காட்டுகள்? ஏ. இணைய ஊடகம், வெப் மீடியா. பி. அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியா. சி. குறும்பரப்பு ஊடகம், நாரோகாஸ்ட் மீடியா. டி. ஒலிபரப்பு ஊடகம், பிராட்காஸ்ட் மீடியா. சரியான பதில் டி. ஒலிபரப்பு ஊடகம், பிராட்காஸ்ட் மீடியா. சரியான விடை டி. சோகஸ்மெலி. திரைப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஆகியவை மின்காந்த அலைகள் மூலம் தகவல்களை பெருமளவிலான மக்களுக்கு ஒரே நேரத்தில் கொண்டு செல்வதால் இவை ஒலிபரப்பு ஊடகங்கள் எனப்படுகின்றன. இவை வெகுஜன ஊடகத்தின் மாஸ் மீடியா மிக முக்கியமான வடிவங்களாகும். சிவசேனா எந்த மாநிலத்தில் வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. உத்தரப்பிரதேசம். பி. மகாராஷ்டிரா. சி. ஜார்க்கண்ட். டி. பீகார். சரியான பதில் பி. மகாராஷ்டிரா. 1. சிவசேனா மகாராஷ்டிராவை தளமாக கொண்ட ஒரு பிராந்திய கட்சியாகும். இது வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த மாநில கட்சிகளில் இதுவும் ஒன்று. மற்றவை ஏ. UPL, சமாஜ்வாதி கட்சி போன்ற பிற கட்சிகள் உள்ளன. அரசாங்கம் தொடர்பான எந்த வகையான அறிக்கைகளை ஊடகம் கொண்டுள்ளது? ஏ. நிர்வாகத்தின் ஒவ்வொரு செயலின் அறிக்கை. பி. நிதி அறிக்கைகள் மட்டும். சி. சர்வதேச அறிக்கைகள் மட்டும். டி. பாதுகாப்பு அறிக்கைகள் மட்டும். சரியான பதில் ஏ. நிர்வாகத்தின் ஒவ்வொரு செயலின் அறிக்கை. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. ஊடகங்கள் அரசாங்கத்தின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் கண்காணித்து மக்களுக்கு தெரிவிக்கின்றன. இதன் மூலம் மக்கள் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை புரிந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை உருவாக்க முடிகிறது. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்தை நிறுவும் அமைப்பு எது? ஏ. மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட். பி. மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட். சி. உயர் நீதிமன்றம், ஹை கோர்ட். டி. உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். சரியான பதில் பி. மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட். சரியான விடை பி. சோகஸ்மேலி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நிறுவும் அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளது. இதன் மூலம் நுகர்வோர் தங்கள் பகுதிக்கு அருகிலேயே நீதியை பெற முடியும். இந்தியாவில் விமானப்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏ. அக்டோபர் 8ஆம் தேதி. பி. டிசம்பர் 4ஆம் தேதி. சி. அக்டோபர் 7ஆம் தேதி. டி. டிசம்பர் 7ஆம் தேதி. சரியான பதில் ஏ. அக்டோபர் 8ஆம் தேதி. 1. இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக 1932 அக்டோபர் 8 அன்று நிறுவப்பட்டதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8 விமானப்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. இது வான்வழி பாதுகாப்பில் விமானப்படையின் அர்ப்பணிப்பை போற்றும் தினமாகும். 2. பின்வருவனவற்றில் சுகாதாரம் தொடர்பான ஊராட்சி ஒன்றியத்தின் செயல்பாடு எது? ஏ. பொது சந்தைகளை நிறுவுதல். பி. குடிநீர் வழங்குதல். சி. கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுதல்.
தி. கிராம சுகாதார மையங்களை பராமரித்தல். சரியான பதில் தி. கிராம சுகாதார மையங்களை பராமரித்தல். சரியான விடை தி. சோகஸ்மேலி கிராமப்புறங்களில் உள்ள மகப்பேறு மற்றும் குழந்தை நல மையங்கள் உள்ளிட்ட கிராம சுகாதார நிலையங்களை பராமரிப்பது ஊராட்சி ஒன்றியத்தின் முக்கிய பணியாகும். இது வட்டார அளவில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த உதவுகிறது. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஏ. ஜனவரி 26, 1990. பி. அக்டோபர் 12, 1993. சி. ஆகஸ்ட் 15, 1947. டி. ஏப்ரல் 17, 1997. சரியான பதில் டி. ஏப்ரல் 17, 1997. சரியான விடை தி. சோகஸ்மேலி தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் 1993 ஆண்டின் மனித உரிமைகள் பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் ஏப்ரல் 17, 1997 அன்று நிறுவப்பட்டது. இது தமிழ்நாட்டிற்குள் மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. முதலாம் ராஜேந்திர சோழனின் வெற்றிச் சூழலில் கடாரம் என்று குறிப்பிடப்படும் நவீன பகுதி எது? ஏ. சிங்கப்பூர், சிங்கப்பூர். பி. ஜாவா, ஜாவா. சி. சுமாத்திரா, சுமாத்ரா. டி. கெடா, கேடா. சரியான பதில் டி. கெடா, கேடா. சரியான விடை தி. சோகஸ்மேலி முதலாம் ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றபோது மலேசியாவில் உள்ள கெடா என்ற பகுதியை கடாரம் என்று அழைத்தனர். இதன் காரணமாகவே அவர் கடாரம் கொண்டான் என்ற சிறப்பினை பெற்றார். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?